ஒரு மூன்றாவதாக ஒரு அணி உருவாகிடும். கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் உருவாகி கொண்டே இருக்கிறது. அதில் மக்கள் நல கூட்டணி அந்த போட்டியிட்ட போது, அதற்கு முன்பு பல்வேறு கட்சிகள் போட்டியிட போதும் அந்த மூன்றாவதாக ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறது, மூன்றாவதாக ஒரு அணி, அதற்கான சூழல் இப்போ கொஞ்சம் அது கணிந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் 2011 அந்த ஒரு 29 இடங்களில் 41 இடங்களில் போட்டியிட்டு தேமுதிக ஒரு 29 இடங்களில் போட்டி வெற்றி பெற்றது. அது அதிமுகவோட கூட்டணி வைத்து அவர் வெற்றி பெற்றார்கள். அதனால் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக தேமுதிக வளர்ந்து விட்டதோ என்ற ஒரு பிம்பம் அப்போது ஏற்பட்டது. ஏனென்றால் அப்போது மூன்றாவது இடத்துக்கு திமுக தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போது 22% வாக்குகளை வாங்கி இருந்தது. இருந்த போதிலும் அந்த தேமுதிக அந்த ஃபோர்ஸா உருவாக்குச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் அதே போல இப்போது நடிகர் விஜயன் இந்த தமிழக வெற்றி கழகம் இப்போது இப்போ ரெண்டு பக்கம் சீல்ட் ஆயிட்டு. திமுக கூட்டணி ஒரு பக்கம் ஆயிட்டு, தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளோட அடங்கி ஒரு கூட்டணி ஆயிட்டு. ஆனால் நடிகர் விஜய் இந்த முறை ஒரு மூன்றாவது ஒரு கட்சியாக இருக்கிறார். அவரோடு ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பிரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு பேச்சு இருக்க உறுதிப்படுத்தப்படல. இருந்த போதிலும் விஜயகாந்தை விட ஒரு ஃபேமஸான ஒரு மாஸ் ஹீரோ. அவரால் ஒரு பெரிய இவங்க இருவருக்கும் உள்ள அந்த 35-20% போல அந்த 30% வாக்குகளில் ஒரு பெரிய சதவீத வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? நாம இது இந்த 2026 தேர்தலுக்கு முன்பே நடக்கின்ற ஒரு நாடகத்தினுடைய முதல் பகுதியில் தான் நாம இப்ப இருக்கிறோம். என்னை பொறுத்தவரை விஜயினால் இன்னொரு கூட்டணி அமைக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அது உதிரி கட்சிகளினுடைய கூட்டணியா மட்டும் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் நான் காணவில்லை. தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் முன்னால நிச்சயமாக பல மாற்றங்கள் தமிழகத்தில் நடக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த மாற்றங்களின் ஒரு பாகமாக நிச்சயமாக அது விஜய் ஒரு நல்ல கட்சியோடு, இல்லை என்றால் ஒரு பெரிய கட்சியோடு போய் சேருவார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இது ஒரு பக்கம். ஆனால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலை பத்தி தான் நாம் பேச முடியும். இது நான் இப்ப சொன்னது ஏதோ ஜோசியம் சொல்ற மாதிரி தான் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளலாம். பட் இது என்னுடைய ஒரு கணக்கா இருக்கிறது. 2 மாசம் முன்னாடி, தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி இது நடக்கும் என்று நான் கருதுகிறேன். அது இருக்கட்டும். ஆனால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலை இது நான் சொன்ன இந்த ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்கிறது. ஏதோ விஜய் கொஞ்சம் மைனாரிட்டியோட ஜோசப் விஜய் தானே, அதானே எச் ராஜாவினுடைய பாஷை ஜோசப் விஜய். ஜோசப் விஜய் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜோசப்களுடைய ஓட்டெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாரு என்ற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து பாஜகவினுடைய செயல்பாடுகள், நேற்றைய தினம் கிரஹாம் ஸ்டெயின்ஸை கொன்ன, அதாவது ஒடிசாவில் மக்களோடு மக்களாக அந்த ட்ரைபலாக உட்கார்ந்து கொண்டு அங்கேயே வேலை செய்து அவர்களுக்காக உழைத்த ஒரு மனிதனையும் அவருடைய ஃபேமிலியும் கம்ப்ளீட்டாக பெட்ரோல் ஊத்தி கொளுத்தின ஒரு கும்பல். அந்த கும்பலினுடைய தலைவனை நேற்று விடுதலை செய்திருக்கிறார்கள். 25 வருடம் ஜெயிலில் இருந்த ஒரு நபரை பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே செய்த முதல் விஷயமாக அதை செய்திருக்கிறார். அவருடைய மகனையும் விடுவித்திருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு கிறிஸ்டியன் மக்கள் இந்த நியூஸ் எப்படி எடுத்துப்பாங்க, அது ஒரு விஷயம் இருக்கிறது. இரண்டாவதாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாகத்தான் நான் சட்டத்தை பார்க்கிறேன். மிக தெளிவாக ஆராசாவும் எத்தனையோ எதிர்கட்சி தலைவர்களும் இதை பத்தி பேசியிருக்கிறார்கள். அந்த வக்ஃப் சட்டத்தை பத்தி அன்றாடம் கழுவி ஊத்தி கொண்டிருக்க சுப்ரீம் கோர்ட் நேற்றைய தினம் கேட்டாங்க இல்லையா, எங்க ஒரு நான் இந்து ஹிந்துனுடைய ஒரு கோயில்ல மெம்பரா இருக்கலாமான்னு கேட்டாங்க இல்லையா. அப்போ ஆமா, அப்படி இருக்கின்ற விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் மைனாரிட்டி மக்களுக்கு மிக தெளிவாக அன்றாடம் எடுத்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்றால், பாஜக மைனாரிட்டிஸுக்கு எதிராக இருக்கிறாரு, சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அரசாங்கம் தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது மிக தெளிவாக அன்றாட செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தருணத்தில் ஒரு ஜோசப் விஜய் நாடு நிச்சயமா யாரும் செல்ல மாட்டார்கள். யார் அவர்களை இதுவரை பை அண்ட் லார்ஜ் காப்பாற்றி இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா, நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியாகத்தான் இருக்கிறது. அப்ப அதிமுக இருக்கின்ற திமுகவை பிடிக்காத நபர்கள் கூட, மைனாரிட்டிஸ்ல இருக்கிற நபர்கள் கூட இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் டிஎம்கேக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏனென்றால் நாளைக்கு இங்க பிஜேபி பின்புறமாக வந்துவிட்டால் அடுத்ததாக இங்க இருக்கின்ற இப்போ ஒரு மைனாரிட்டிஸ் செயல்பட்ட நபர்களை உடனடியாக அவர்கள் ஜெயில இருக்கிற நபர்களை விடுவித்து விடுவார்கள் என்ற அந்த ஐயம் இங்க இருக்கக்கூடாதா? நிச்சயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எப்படி ஒடிசால் பண்ணாங்களோ, ஆட்சிக்கு வந்த உடனே விட்டார்களோ, அதே மாதிரி இங்கேயும் அந்த அவலம் நடக்கும் என்ற அந்த பயம் மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த பயத்திலிருந்து அவர்கள் நிச்சயமாக காங்கிரஸ் திமுக பக்கம் தான் செல்வார்கள். அப்ப நீங்க என்னதான் விஜய் ஓட்டு எடுத்து சென்றாலும் அது அதிருப்தி வாக்குகளாகத்தான் இருக்கும். அதாவது திமுக எதிராக இருக்கின்ற அதிருப்தி மனநிலை நிச்சயமாக இருக்கிறது. அது யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அளவுக்கு ஊழல் இருக்கிறது. சமீப காலத்துல தான் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லா கண்ணும் ஓஹோன்னு ஏத்தி விட்டார்கள். இதெல்லாம் மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தி வாக்குகள் விஜய்க்கு போகும், நிச்சயமாக அதிமுகவுக்கு போகும். ஆனால் அது சிதறி போகிறதுனால திமுக காங்கிரஸுக்கு அட்வான்டேஜா இருக்கும் என்றுதான் நான் காண்கிறேன்.